ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈசு குப்ரா, ஹலோ ஈசே, சொல்லி ஈசே, ஸ்டேஷனுக்கு போயிட்டியா? சின்னையா, நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் சொல்லுங்க சின்னையா. என்ன சொன்ன ஈசு? அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். நீங்க இன்னும் அத்தை ரூம்க்கே போலையாமே. ஓ, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அது பாத்திமா ரூம்ல இருக்கேன் ஈசு. அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ஈசு, இந்த கிரிஜா இருக்கால, அவ மாடிக்கு வந்த மாதிரி இருந்துச்சு ஈசு. அதனாலதான் நான் அவ இங்க எதுவும் வந்தாளான்னு பார்க்க வந்தேன். சின்னையா, போய் சொல்லாதீங்க. நான் அபி கிட்ட இப்பதான் பேசினேன். நீங்க ரூமா எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களாமே. என்ன ஆச்சு உங்களுக்கு? கிரிஜா மாதிரி நீங்களும் 2 ஈஸ்வரி இருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு இன்னொரு ஈஸ்வரியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? இல்ல ஈசு, இல்ல 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 இல்ல, இந்த வீட்டுல ஒரே ஈஸ்வரி, அது நீதான். உன்ன மாதிரி இன்னொருத்தர அந்த 4 தலை வச்ச பிரம்மனாலேயே படைக்க முடியாது. அதனால எனக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்ல. நல்லா சமாளிக்கிறீங்க. இருங்க, நான் வந்து விசாரிக்கிறேன். ஐயோ, வச்சிட்டியா ஐசு? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அஜோ, நம்ம இங்க இருந்தோம் தெரிஞ்சுதான் உள்ள வந்து தாண்டவம் ஆடிடுவா. முதல்ல இங்க இருந்து ஓடிடுவோம். தம்பி வண்டி நிப்பாட்டுப்பா. தம்பி, இந்த வீடு தான் தம்பி. இந்த வீடா? ஆமா தம்பி, இந்த வீடு தான். நிஜமா இந்த வீடு தான்? நிஜமா இந்த வீடு தான் தம்பி. ஆமா தம்பி, இந்த வீட்டுல தான் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு, அதோட அம்மா, ஒரு சின்ன பையன், 3 பேர் இந்த வீட்டுல இருக்காங்க தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. வாங்க இப்பவே உள்ள போய் அந்த பொண்ணு நாங்க தேடிக்கிட்டு இருக்க துளசி தானான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம். தம்பி 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 இருங்க தம்பி. என்னங்கண்ணே? தம்பி, வீட்டை காட்டிட்டேன். மத்தபடி நீங்களாச்சு அவங்களாச்சு என்ன கவனிச்சு அனுப்பிச்சு வைங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன் தம்பி. வாங்க. ஏய் வாடா. இந்த புரோக்கர் சொல்றத பார்த்தா துளசி இந்த வீட்டுல தான் இருப்பா போலடா. வாங்கடா. ஏய் வாடா. மருது முத்து தான் கதவை தட்டுறான் போல இருக்கு. அவன் வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏம்மா பயப்படாத, அவனால கரெக்டா இங்கெல்லாம் வர முடியாது. நீ இரு, நான் போய் பாக்குறேன். ஏய் துளசி, இந்த மலமாட்டு பையன் நம்மள விட மாட்டான் போல இருக்கு. மறுபடியும் வந்துட்டானே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, ஏமா ஏமா சொல்லு, யாரு துளசி? ஏமா, அந்த மலமாட்டு பையதாமா. அவன் இங்கே வந்துட்டான். ஐயோ ஐயோ, நீ எதுக்கும் பயப்படாத. நான் சொல்ற மாதிரி நீ செய். என்ன துளசி? நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ, கதவை தட்டிட்டே இருக்கானே. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. முதல்ல செந்தில கூப்பிட்டுட்டு ரூம்குள்ள போய் படுக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். செந்திலே, வாடா வாடா. எந்திரி. பாத்து.
என்னண்ணா இவ்வளோ நேரம் கதவு தட்டுறோம், யாரும் திறக்க மாட்டாங்களே. கதவை திறக்க லேட் ஆகிறத வச்சு பாக்குறப்போ இது கண்டிப்பா துளசி வீடா தான் இருக்கணும்னு தோணுதுடா. அண்ணா அப்படின்னா எதுக்கு நான் தேவையில்லாம கதவை தட்டிட்டு இருக்கணும்? ஒரே ஐடியா உடைச்சிருந்தேன். ஆமாண்ணா. இல்ல அவசரப்படாதடா, கதவை தட்டுவோம், யாராவது ஒருத்தர் திறந்தானே ஆகணும். டேய் நீயாடா? நீ சின்னையா மூலமா யாரோ துளசிங்கிற பொண்ணை தேடிட்டு இருந்தவன்ல, உனக்கு என்னடா இங்க வேலை? சொல்லுடா. ஏம்மா சும்மா இந்த அடாவுடான்லாம் பேசுறவளை வச்சுக்காத. நீ எங்க அண்ணன் அழகு வீட்டுல தங்கியிருந்த பொண்ணு தானே? இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா டேய், நீ என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? இந்த வீடே என் ஃப்ரெண்டு ஈஸ்வரியோட வீடு. நானும் என் அம்மாவும் இங்க தான் இருக்கோம். நீ ஏண்டா இங்க வந்த? ஆ? ஏன் என் வீட்டு கதவை தட்டின? அது வந்து என் துளசி இந்த தெருவில் தான் எங்கேயோ இருக்கா, அவளை தான் நான் தேடி வந்தேன். இந்த வீட்டில் தான் ஒரு அம்மாவும் பொண்ணும் புதுசா வந்ததா சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து கதவை தட்டினேன். டேய் நான் தான் சொல்றேன்ல, இந்த வீட்ல நானும் என் அம்மா மட்டும்தான் இருக்கோம். இதோ என் அம்மாவும் உன் கண்ணு முன்னாடி தானே நின்னுட்டு இருக்காங்க. துளசி எங்கடா இருக்கா? எங்கன்னு சொல்லு. சொல்லுடா சொல்லு. என்னடா முழிச்சிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. மா இருமா, ரொம்ப தான் சவுண்டு விடுறா. அழகண்ண என் துளசியை தேடுறதுக்கு என் கூட வந்தப்ப நீ வந்து சண்டை போட்ட. துளசி போட்டவன் நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா அதை நீ வாங்கி கிழிச்சு போட்ட. எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. எங்க உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டு. காட்டணுமா? இப்ப காட்டுறேன் பாரு. ஏய் 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 என்னடா சொன்ன? ஏன் மேல உனக்கு சந்தேகமா இருக்கா? நீ யாருடா என்ன சந்தேகப்படுறதுக்கு? சின்னையா உன் கூட இருக்கிற தைரியத்துல என்கிட்ட வந்து தகராறு பண்றியா? இருடா, இப்பவே ஈஸ்வரிக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன். அப்பதான் நீ அடங்குவ. உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற சின்னையாவும் அடங்குவாரு. ஏமா இருமா இரு. இப்ப எதுக்கு அன்னைக்கெல்லாம் போன் பண்ற? அப்புறம் அண்ணன் அழகண்ண திட்டுவாங்க, அவரு என்னைய திட்டுவாரு. அந்த கோவத்துல துளசியை கண்டுபிடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. இந்த வீட்டுல நீ இருக்கன்னு எனக்கு தெரியாது, தெரியாம வந்துட்டேன். நான் போறேன், ஆளை விடுமா. போ. டேய் வாங்கடா.